அருள் செய்த அபிராமி என்றாலும் விண்ணப்பம். ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 அருணகிரிநாத பெருமான் அருள் செய்த திருப்புகழாகப்பட்டது விண்ணப்பம். பாத்தீங்கன்னா முருகன் பெருமானுக்கு வந்து ஒரு அர்ச்சனை பண்ணுவாங்க. சமஸ்கிருதத்தில் அஷ்டோத்தம்னு பேர். 108 அர்ச்சனைனால முருகன் அர்ச்சனை. அதுல வந்து அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. கோப்ராவண பிரியகராகின்னு அர்ச்சனை நடக்கும். கோப்ராவண பிரியகரா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்டாரத்தை விரும்பக்கூடியவன் பொருள். எந்த மூர்த்திக்குமே அப்படி ஒரு அர்ச்சனை கிடையாது. முருகப்பெருமானுக்கு மட்டும் அது உண்டு. 108 அஷ்டோத்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய கோப்ராவண பிரியகராகின்னு ஆனவர். கோப்ராவணா பண்டாரத்தை விரும்பக்கூடியவன் என்று தமிழ் பொருள். அப்படி முருகப்பெருமான் வந்து அப்படி அற்புதமா நம்ம குழந்தைகள்லாம் செய்திருக்கிறாரு. அதனால முருகப்பெருமானை வைத்து அருணகிரிநாத பெருமான் அருள் செய்த திருப்புகழ் விண்ணப்பம். பெற்று வேல்முருகனுக்கு
வீணை வாசித்து கைலாயத்தை உறுப்பினார்னு சொல்லி செய்திகளெல்லாம் உண்டு. அது மாதிரி சுவாமி இசைக்கு வந்து மகிழ்ந்து வருவார். அப்படி பம்பை பார்த்தீங்கன்னா எல்லா வாதியங்களுக்கும் 2 பக்கம் தான் ஓசை உண்டு. பம்பைக்கு மட்டும் 4 பக்கம் ஓசை உண்டு. எந்த வாதியத்துக்குமே இல்லாத